போலீஸை கொள்ளுவா, டாக்டரை கொள்ளுவா. சரக்கு அடியா. இந்தாங்க தலைவரே, அடிங்க. தோட்டக்கார குடும்பத்தை ஒழிச்சாதான் எனக்கு நிம்மதியா. சேஸ் தலைவரே. சேசியா. அடா வாங்க தாச்சி, உட்காருங்க. நைட்டானா தண்ணி அடிக்கிறது பழகி போச்சு, அதை விட முடியல. அதுவும் உங்க முன்னாடி வேற அடிக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா நினைக்காதியா. இதுல என்ன இருக்கு குழந்தனாரே? நீங்கெல்லாம் நான் சொன்னா கேட்கவா போறீங்க? என் புருஷன் உங்க அண்ணன் இருக்காரே, அவர் இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை தான் வச்சு சீரழிஞ்சு போயிட்டாரு. திரும்பி வந்ததுக்கு அப்புறமாவது இந்த பழக்கத்தை விடுவாரான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல குழந்தனாரே, நீங்க குடிங்க. நீங்க வேண்டாம் மட்டும் குடிக்காமையா இருக்க போறேன். குடிங்க குடிங்க. ஆமா, தம்பிய ரொம்ப நேரமா பாக்குற, ரொம்ப படபடப்பாவே இருக்காப்லையா. தம்பிக்கு வேணா ஒரு 2 ரவுண்ட போட்டு விடவா? என்ன தாச்சு? அதெல்லாம் வேண்டாம் குழந்தனாரே, நீங்க மட்டும் குடிங்க. அவனெல்லாம் எதுக்கு இழுத்து விட்டுக்கிட்டு. ஏப்பா தம்பி, ஒரு 2 ரவுண்டா நான் போடுறியா? இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல சார், வேண்டாம். பரவாயில்லையே, மத்த எல்லா பழக்கமும் இருக்கு, இந்த பழக்கம் மட்டும் இல்லையா? சூப்பரியா சூப்பரியா. என்னன்னா தம்பி கொஞ்சம் டென்ஷனா இருக்கியா? ஒரு பெக்க போட்டீங்கன்னா தம்பி கொஞ்சம் கூலாயிருவேன்னு தான் போட சொன்னேன். எப்படியாவது இந்த வேலையை முடிச்சு கொடுங்க, அதுவும் உடனடியா. எந்த வேலை? அந்த பொண்ணை போட்டு தள்ளுற வேலையா? அதுக்கு தானே இங்க வந்ததே. பாத்தீங்களா தாச்சி, தம்பி எவ்வளவு சொல்லி கேக்குறாப்லையா? பாத்தீங்களா, குட்டி போட்ட பூனை மாதிரி. கௌஷிக், என்ன இது? ஏற்கனவே ஒரு வாட்டி போய் சொதப்பிட்டு வந்தது பத்தலையா? எதுக்காக மறுபடியும் அவசரப்படுற? அதான் அவர் சொல்றாருல, நீ எதுவும் பண்ணாத, பொறுமையா இரு. அதுக்கு இல்ல ஆண்டி, புனிதா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாளோன்னு ஒரே பதட்டமா இருக்கு. வேகமா அவளோட கதையை முடிக்கலன்னா எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே ஆபத்து தான். அதுக்கு தான் அவளை எப்படியாவது வெளியில வர வச்சு போட்டு தள்ளிடணும்னு அவசரப்படுறேன். உன் அவசரம் எனக்கு புரியுது, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது. நீ எதுவும் பண்ணாத, அவர் சொல்றத மட்டும் கேளு, சரியா? அவ உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமுமே நமக்கு ஆபத்து தான் ஆண்டி. ஓ தெரியுதுயா, அந்த பொண்ணு உயிரோட இருக்க வரைக்கும் உனக்கும் என் அத்தாச்சிக்கும் ஆபத்து தான். அதுக்காகலாம் அவசரப்பட முடியாதுயா. அவசரப்பட்டு எடுத்தவங்க பண்ணி காலையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. எனக்கு புரியுது சார், ஆனாலும் என்னையா ஆனாலும் போனாலுன்ட்டு ஆத்திரத்துல ஏதாவது பண்ணி அது முடிவா நம்மளுக்கு தான் பாதிப்பாகும். இப்ப நீ அவளை தொட்டன்னு வையே, அது உன்னோட சேர்ந்து என்னையும் இல்லையா பாதிக்கும். இப்ப எல்லாரும் என்னதான் சந்தேகப்படுவான். என்ன தாச்சி? உங்களை எதுக்கு சார் சந்தேகப்படணும்? எதுக்கு சந்தேகப்படணுமா? என்னடா புரியாமையா பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஊர்ல இப்போதைக்கு அவளுக்கு ஆகாத ஒரே ஆளு நான் தான். இப்ப ஏதாவது பண்ணினா என்ன சந்தேகப்படாம வேற யாரையா சந்தேகப்படுவாங்க? என்னைய விட்டுட்டீங்களே குழந்தனாரே, உங்களுக்கு முன்னாடி அந்த சூர்யா என்னைய தான் தேடி வருவான். அதுவும் சரிதான் தாச்சி. தம்பி கொஞ்சம் பொறுமையா இருக்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னும் 2 நாள்ல நம்ம காத்தாய் அம்மனுக்கு ஆடி திருவிழா வருது, அன்னைக்கு எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருவான். அட ஆமால, இது ஆடி மாசம்ல, அத நான் மறந்தே போயிட்டேன் குழந்தனாரே. அதேதான் தாச்சி, அந்த நேரத்துல ஊரே அங்கதான் கூடி இருக்கான். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கான். அந்த நேரத்துல நம்ம எந்த சம்பவம் பண்ணாலும் பழி உங்க மேலேயே, என் மேலேயே, இல்ல இவன் மேலேயே விழுகாது. எவனோ பண்ணான்ட்டு போயிருவாங்க. எப்படி தாச்சி என் பிளானு? குழந்தனாரே, இது சூப்பர் ஐடியா. நீங்க சொல்றது வாஸ்தவமான பேச்சு. அதுக்கு தானே தாச்சி தம்பிய பொறுமையா இருக்க சொல்றேன். திருவிழா அன்னைக்கு நம்ம எது செஞ்சாலும் ஒரு பயலுக்கு என் மேல டவுட் வராது. இது அந்த நேரத்துல நம்ம பயலுகளை விட்டு உங்க 2 பேரையும் ஊரோட எல்லையில பத்திரமா விட சொல்றேன். நீங்களும் ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். என்ன சொல்றியா தாச்சி? என்ன தாச்சி ஒன்னும் சொல்ல மாட்டியா? அதான் சொன்னேனே குழந்தனாரே, சூப்பர் பிளான். அப்படியே இந்த பிளானை செயல்படுத்துங்க.
நாம யார்கிட்டயும் மாட்டாம ஈஸியா தப்பிச்சிடலாம். ம்? சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. தம்பி பண்றது ஒரு அயோக்கியத்தனா, ஆனா தண்ணி அடிக்க மாட்டேன்னு போய் சொல்ற. அதான் அத்தாச்சி போயிருச்சா, ஒரு பக்கம் போடுப்பா. இல்ல சார், நிஜமாவே பழக்கம் இல்ல. என்ன நாக்கடா, யோ. இதெல்லாம் நம்புறாப்லையா நம்ப இருக்கு. முடியல தலைவரே. ஐயோ, ஐயோ. பரவாயில்ல தம்பி, சாப்பிட்டு பழகிக்க. வேலையை சீக்கிரம் முடிக்கணும் சார், அவ்வளவுதான் நமக்கு. அவனுக்கு அவன் பிரச்சனை. என்னோட கௌரவத்துக்காக உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு. போதும். ரஞ்சிதா, உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பொரியல் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன, நல்லா சாப்பிடு ரஞ்சிதா. அப்பாவுக்கு வைத்தா? அக்கா வாங்கி தாயே. இரு வைக்கிறேன். இந்தா. இந்த ஃபர்ஸ்ட் உனக்கு தான் வைக்கிறேன். அப்பா தம்பிக்கு வைமா. ரஞ்சிதா, என்னாச்சு? கத்திரிக்காய் போட்டு சாப்பிடலையா? சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அம்மா, அதான் சாப்பிடாம வச்சிருக்கேன். பிடிக்கும்னா சாப்பிட வேண்டியதானே, ஏன் சாப்பிடாம இருக்க? சாப்பிட்டா தீந்துரும்ல, அதான் லாஸ்டா ருசிச்சு சாப்பிடலான்னு வச்சிருக்கேன். என்ன தீந்தா மறுபடியும் போட்டுக்கலாம்ல? எங்க வீட்ல எந்த காயா இருந்தாலும் ஒரு தடவை தான் மாமா வைப்பாங்க, செகண்ட் டைம் வைக்க மாட்டாங்க. அதான் என்ன நந்தினி இது? ஆமா தான் சார், 5-6 பேர் இருக்கோம்ல, கிலோ கணக்குல வாங்கி சமைக்க முடியும். அதான் ஆளுக்கு இவ்வளவுதானே அளவா போடுறது. அதனால என்ன, நீங்க சாப்பிடுங்க அத்தா சார். உங்களுக்கு கத்திரிக்காய் எண்ணெய் வைக்கட்டுமா? ஏய், இல்ல போதும். அம்மாச்சி சமைச்சது நல்லா இருக்கும். இல்ல வேண்டாம் நந்தினி, போதும். என்னடி இது, வந்திருக்கிறவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பியா? வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நந்தினி, இப்படித்தா? ஏய், அவ சின்ன பொண்ணு, அவ நினைச்சத சொன்னா. இதுல என்ன இருக்கு? நீ பேசாம இருக்க மாட்டியா நந்தினி? நல்லா கேளுங்க மாமா, நான் எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றாங்க. ஏய், வாய் மூட மாட்டியா? நல்லா கேளுக்கா, எப்ப பார்த்தாலும் அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டே இருக்கா. வாயை மூடிட்டு சாப்பிடுறது இல்ல, எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருப்பா. சாப்பிடுறீ ஒழுங்கா? நீ சும்மா இருக்கா? உனக்கு மட்டும் மദ്രാஸ்ல பிறந்த நாள் வந்தப்ப புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கல்ல, நான் ஏதாவது சொன்னேனா? இப்ப நம்ம ஊர் திருவிழா, இங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே புது ட்ரெஸ் போட்டு வருவாங்க. எனக்கு கம்மி விலையில ஒரு பாவாடை சட்டை எடுத்து கொடுனா அக்கா முடியவே முடியாதுன்னு சொல்றா. எனக்கு அழுக அழுகையா வருது. ஏய் ரஞ்சிதா, ஏமா ரஞ்சிதா, வீட்டு நிலைமை உனக்கு தெரியாதா? போன பிறந்த நாளைக்கு உனக்கு புது ட்ரெஸ் தானே எடுத்து கொடுத்தான். இந்த திருவிழாவுக்கு யாருக்குமே புது ட்ரெஸ் எடுக்கலத்தா. நம்ம நிலைமை தெரிஞ்சு இப்படியாத்தா கோவப்படுவ? அழுகாம சாப்பிடு.